உன் கணக்கு ஒரு முழு போட்டு ஒரு அரை போட்டு இந்தா காசு. நம்ம மண் ரோட்ல பிள்ளை எடுக்குது, நாளைக்கு வந்து சாப்பிட என்ன இருக்கு? வரேன் பாக்கியா. கேக்குறோம்ல, மாவு இருக்கு, தோசை ஊத்தி தரேன், மிளகாப்பொடி வச்சு சாப்பிட்றியா? அதெல்லாம் முடியாது, நான் சட்னி தான் சாப்பிடுவேன். சரி பொறு, 5 ரூபா தரேன், பொட்டுக்காட்டில் வாங்கிட்டு வா. டே சபாவதி, நம்ம கோயில்ல புது லாக ஆரம்பிச்சுக்காயடா, விளாடலாமா? டேய் அங்கெல்லாம் காசு வச்சு விளையாடுறாங்கடா, எங்க அம்மா போக கூடாது சொல்லியிருக்காங்க. டேய் நேத்து நம்ம ஓடத்தக்காளி 48 ரூபா ஜெயிச்சான்டா. நான்லாம் வரல, எங்க அம்மா போட்டுக்க அவங்க தான் காசு ஊத்துருவாங்க, நீ வேணா போ. டேய் நேத்து எனக்கு 8 ரூபா தோப்புடா. உன் கைராசி நல்லா இருக்கிறதுனாலதான் உன்னை கூப்பிடுறேன். ஆசெல்லாம் என்கிட்ட இருக்கு, நீ வந்து விளையாண்டா மட்டும் போதும். சரி வா. இதோ பாரு, கும்கி குமரேசன் இன்னைக்கு தோக்க வந்திருக்கான். கும்கின்னு சொன்னீங்க, குத்தி போடுவேன். ஆடுறதுக்கு ஒண்ணு 1 ரூபாடா. உன் கையால போடுறா. அடுத்த கை நம்ம கை. இதடி ஓகேவா? போடு, 1 ரூபா திட்டு வந்துடுறது. இவன்ட்டு கேட்டால் கொடுப்பானு இல்லையே, முயற்சி பண்ணி பார்ப்போம். டேய் பொட்டுக்கலை காசு தவிர வேற காசு இருக்காடா? டேய் எங்க அம்மா பொட்டுக்கலை வாங்க தானே 5 ரூபா காசு கொடுத்துருக்காங்க. டேய் 4 ரூபாய்க்கும் பொட்டுக்கலை தருவாங்கடா, உங்க அம்மாக்கு எதுவும் தெரியாது. நம்ம விட்டது பிடிச்சிருவோம், போமா? சரி வா. அடுத்த கை உங்களுது. போடுறா சபாவதி, சும்மா போடுறா, ரொம்ப தான் யோசிக்கிறான். நீயே சொல்ற சபாவதி. அது அடிக்கூடாது 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 அடிக்கூடாது. நீயே விளையாடுறா. எதுனா அதை அடிச்சுக்க. சபாவதி நில்லு. குண்டு கோட்டு வெளில குத்துனாலும் அவுட்டு, கோட்டில் விழுந்தாலும் அவுட்டு. கரெக்டா குண்டு அடிச்சிடும்டா சபாவதி. அப்படி போட்டு கொடுத்துட்டு போங்கடா. இப்ப என்னடா சொன்னேன், குண்டு கோட்டில் விழுகக்கூடாதுன்னு. என்னடா நீ போடா. ஏய் 3 ரூபாய்க்கு பொட்டுக்கலை தருவாங்களாடா? தருவாங்க தருவாங்க. அண்ணே அடுத்து எங்க கைனே 5 ரூபாயில 1 ரூபாடா. போடு போடு. 5 ரூபாயில 2 ரூபாடா. அதுவும் தெரியுதுல, எத்தனை தெரியுதுன்னு சொல்லுவ? 5 ரூபாயில 4 ரூபாடா. இந்த ஆட்டம் முடிஞ்சதுன்னா அவங்க ஆட்டம் முடிஞ்சது. அப்பாடா அடைச்ச லாஸ்ட் ஆட்டம் மிஸ் ஆயிடுச்சே. தாக்கிடுறா சபாவதி. போறதெல்லாம் நல்லாதான் போறேன். ஐ இஷ்டம் சபாவதி. லாக்ல இருக்க பூரா உண்டி வெளில அமிச்சுட்டேன்னு 7 ரூபா கிடைக்கும்டா. 7 வருஷமா விளாட்ற நாங்களே 7 ரூபா அடிச்சதுல இவரு அடிச்சுருவாரா? காசு கொடு சபாவதி. ஜெயிச்சோம்ல, வா போலாம். ஏ இரு, இன்னொரு ஆட்டு விளாண்டு போவோம். ரைட்டு. சே சே வா. லாஸ்ட் 1 ரூபாடா. எதுடா இது விட்டு போடுங்கடா. நான் தான் அப்பயே போலான்னேடா, எங்கடா கேட்ட? சே இனிமே விளையாடவே வரக்கூடாதுடா. ஏன்டா இவ்வளோ நேரம்? பொட்டுக்கடல எங்க? காசு தொலைஞ்சிருச்சுமா. தொலைஞ்சிருச்சா? நல்லா தேடி பார்த்தியா? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தம்மா, எங்கே விழுந்துச்சுனே தெரிலம்மா. நான் மிளகாப்பொடி வச்சே சாப்பிட்டுக்கிறேன். யாரோ ஒருத்தர் சொன்னாரு சட்னி இல்லாமல் சாப்பிட மாட்டேன்னு. இப்போ என்னாச்சா?
என்னடா ஒரு பிள்ளைகளையும் காணாமே. பாய்க்கமாண்ணா இங்க வாடா. என்ன பெரியமா? தலை வலிக்குது, ஒரு மாத்திரை வேண்டாடா. ம். நேற்று விட்ட காசை இன்னைக்கு பிடிச்சிருவோம். அடுத்து என் கை. எதுரா இது அது 2 ரூபா வருடாடா. எதுரா அது ஜஸ்ட் மிஸ். அப்பா எதுரா? சே லாக்கு வந்துச்சுரா. ஷோ அடுத்த கை யாரா? சே இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுடா. அப்பாடா ஆளை காணும். ஐயோ அம்மா. பாக்யா, என்னக்கா? உன் மவன்ட தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு 2 ரூபா கொடுத்து மாத்திரை வேண்டாம் சொன்னம்மா. ரொம்ப நேரமா ஆளே காணோம். அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மாமா ப்ளீஸ்மா 2 ரூபா தான் கொடுமா, அப்புறம் சொல்கிறேன். ப்ளீஸ்மா குத்து விடுமா. அது ஒண்ணும் இல்லக்கா, புள்ள மறந்துருப்பான், கொஞ்சம் பொறுங்களேன். இந்தாங்க இந்த தைலத்தை தடவுங்க, சரியா என்ன போயிடும். படிக்கிற பிள்ளைக்கு இப்படி ஒரு மறதியா? டேய் நில்லுடா. காசு எங்க? காசு என்னடா பண்ண? கான்செப்ட் போய் ஓட்டையா இருக்கு, அதான் கீழே எங்கேயோ விழுந்துச்சு. சரி நான் ஓட போகிறேன். ஏய் நில்லுடா, ஏன்டா பொய் சொல்ற? அதான் சொல்கிறேன்ல, ஓவரா பண்ணுற. உன் வேலையை மட்டும் பாரு. என்ன பேச்சுட பேசுற நீ? இல்லைம்மா, நேற்று 5 ரூபா தொலைஞ்சின்னு சொன்னல, அது தொலைஞ்சு போனம்மா. லாக் விளையாடி தோத்துட்டேன். சரி விட்டு இதை பிடிக்கலாம் தான் இவங்க கொடுத்த 2 ரூபாயும் விளையாடி தோத்துட்டோம்மா. வாங்கின கடனை திருப்பி கொடுக்குற துணியில கொடுக்கவே இல்லையடா. ஏடா மானங்கட்டவனே, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு செத்து தொலைக்கலாம்டா. இன்னும் 2 நாள்ல கடன் கொடுக்கல, உன் பொண்டாட்டியை கூட்டி கொடுத்தாவது எனக்கு கடனை கொடுத்துட்றா. நான் பொது இடத்துல வச்சு ஏன்னா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இப்படி கேட்டதானே உனக்குலாம் புத்தி வரும். ஐயோ மாமா அழுவாதம்மா ப்ளீஸ்மா. இனிமே நான் அந்த பக்கம் போக மாட்டேம்மா. சாரிம்மா. இங்க பாரு சபாபதி, இனிமே காசு வச்சு விளையாடக்கூடாது, சரியா? அதெல்லாம் தப்புடா. இனிமே நான் சத்தியமா காசு வச்சு விளையாட மாட்டேம்மா. இந்த பாருடா, அம்மா இப்ப சொல்றதுதான் எப்பவும், நீ உழைச்சுதான் சம்பாதிக்கணும், புரிஞ்சுதா? இனிமே நான் அந்த பக்கமே போக மாட்டேம்மா.
கடைசியாக ஒரே ஒரு ஆட்டம் விட்டதை பிடிச்சிருவோம். அடுத்த கை எந்தண்ணா?